பள்ளிப்பாளையம் சிக்கன் சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதும் கல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் சிக்கன் செய்யும்போது கல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட்டு சும்மா வேறு மாதிரி இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு கூட கொஞ்சோண்டு கறிவேப்பிலையில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 20லேருந்து 25 காஞ்ச மிளகாயை விதை எடுத்து நீக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதும் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா நல்லா சிக்கன் ஒரு ஆஃப் இது வெந்திருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம 1/4 மூடி தேங்காவை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் சிக்கனை வேக வச்சு எடுத்தோன்னா சும்மா அட்டகாசமான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. ஃபைனலாக மேலாப்பில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவி எடுத்து பரிமாறி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்.